Hello friends, welcome to our channel. This is Shiva from Easy Tips. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆப்டிட்யூட் பார்க்குறோம். ஆப்டிட்யூட்ல பெர்சன்டேஜ் சரிங்களா? ஓகே. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சரிங்களா? ஓகே வாங்க கிளாஸ் போகலாம். ஓகே பர்சன்டேஜ் எப்படி டினோட் பண்ணுவீங்க? பர்சன்டேஜ் இது சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதான் சிம்பிள் பர்சன்டேஜ் சரிங்களா? இது வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஹண்ட்ரட் அதான் பர்சன்டேஜ் சரிங்களா? ஓகே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து ஒரு மேன் இருக்காருன்னு வைங்களேன். அவர் வந்து அவருடைய டிவியை செல் பண்ணுறாரு. செல் பண்ணதில் 50% ப்ராஃபிட் அவருக்கு. அப்படின்னா அந்த மேனோட ப்ராஃபிட்டு 50 அவுட் ஆஃப் 100. எவ்ரி 100 அப்படின்றது தான் மீனிங் இது சரிங்களா? 100 வந்து ஆஸ் டினாமினேட்டர் அதான் பர்சன்டேஜ் சரிங்களா? ஓகே அதாவது இப்போ இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கன்வர்ஷன் என்னன்னு பாருங்க. பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனு டெசிமல் சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து கன்வெர்ட் பண்ணலாங்க. இந்த பர்சன்டேஜ் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரியும். 180% இருக்குன்னு வைங்க. அது வந்து ஃப்ராக்ஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும்? 180/100 கன்வெர்ட் ஆகுதுங்க சரிங்களா? அதேமாதிரி டெசிமலில் எப்படி கன்வெர்ட் ஆகும் பாருங்கள். 1.80 ஆகுமா? ஓகேவா? எப்படி பர்சன்டேஜ் வந்து கன்வெர்டட் டு ஃப்ராக்ஷன் இஸ் கன்வெர்டட் டு டெசிமல் சரிங்களா? ஓகே சரிங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்து ஃபுல்லாக பேசிக்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால சோஃபார் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? ஓகே வாங்க ப்ராப்ளம் போகலாம். ஸோ ப்ராப்ளம் 1 சரிங்களா? இது எப்படி கொடுத்துருப்பான்னு பாருங்க. இப்போ ஈஸியஸ்ட் ப்ராப்ளம்னா 20% ஆஃப் 200. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா நீங்கள் வந்து 12th படிச்சிருப்பீங்களா? ஆஃப் அப்படின்றது என்ன? போர்ட் மாஸ் ரூல் படி ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சரிங்களா? ஸோ ஃபார் இந்த போர்ட் மாஸ் ரூலை வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க சரிங்களா? ஓகே அதில் போர்ட் மாஸில் ரூல் படி ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சரிங்களா? ஓகே இப்போ இதை கன்வெர்ட் பண்ணுங்கள். 20% என்ன சொல்லுவீங்க? 20/100 சொல்லுவீங்களா? ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 200 ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் வில் பி 40. அவ்வளோதான் சரிங்களா? ஓகே இதேமாரி செகண்ட் ப்ராப்ளம் போகலாம். சரிங்களா? செகண்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி சிம்பிளாக தாங்க. 20% ஆஃப் 240 சரிங்களா? சாரி 12%. 12 இப்போ எதை எழுதுவீங்க? 12% 12/100 எழுதுவீங்களா? ஆஃப்னா இன்ட்டு 240ங்களா? சரி ஓகே. இது எப்படி ஆஸ் யூஷுவலாக கட் மெத்தட் பண்ணுங்கள். அதேமாதிரி கட் பண்ணுங்கள். கட் பண்ணி வந்து 2 6 போடுவீங்க. இது வந்து 5 போடுவீங்க சரிங்களா? இப்போ 6 × 24 என்ன? 144 144/5. ஸோ இப்போ வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 28.8 இதான் ஆன்சர் சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும் சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்ஸு டிவிஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் ஈஸியாக போட முடியும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளிகேஷன்ஸ் டிவிஷன்ஸுக்குலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த டைமிங் எப்போ பண்ணலாம் சரிங்களா? சரி ஓகே இப்போ தேர்ட் ப்ராப்ளம் போகலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை கொஞ்சம் சரிங்களா? கொஷின்ஸை நீங்கள் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கொஷின்ஸை தான் நீங்கள் நல்லா படிக்கணும் சரிங்களா? ஓகே இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் 20% ஆஃப் a number is 700, what is 50%? எஸ் சரிங்களா? 50% ஆஃப் that number அப்படின்னு கேட்கலாம். இது என்ன? இந்த கொஷின் என்ன புரியுது உங்களுக்கு? கொஷினை பாருங்கள் நல்லா படிங்க.
20% of a number is 700. அப்போ what is 50% of that number? இதில் உள்ள நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறேன். இதில் உள்ள நம்பரோட 50% என்னன்னு கேட்குறான். சரிங்களா? இதில் வர ஆன்சருடைய 50% என்ன அப்படின்னு கேட்குறான். சரி, ஓகே. யூஸ்வல் முதல்ல உள்ள மாதிரி பேசிக்ஸாக போயிடுவோம். ஃபஸ்ட்டு உள்ள இதை பாருங்கள். 20%னா 20/100 ஆஃப் எ நம்பர்னு ஒன்று கொடுத்துட்டான் பாருங்க. முன்னாடிலாம் பாருங்க, இந்த ப்ராப்ளத்தில் பாருங்க, ஆஃப் 214 போட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டான் பாருங்க. ஆஃப் ஏ நம்பர் அப்படின்னா என்ன, ஒரு நம்பர் அந்த இடத்துல ஏதோ ஒன்று வருது. ஆஃப் எ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 700. அது என்ன நம்பர்னு தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்து கேல்குலேட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இப்போ கேல்குலேட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. இப்போ அதேமாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போங்க. 700/20. சரிங்களா? இதே மாதிரி கட் மெத்தட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0 கேன்சல் பண்ணுங்க. இது பாருங்க 3 to 6. சரிங்களா? 3 இது 500. சரிங்களா? 3500. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளது. இப்போ இந்த 50% ஆஃப் தட் நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ பாருங்க, இப்போ 50% இந்த செகண்ட் ஸ்டெப் போங்க. 50% ஆஃப் இது இந்த இப்போ கண்டுபிடிச்ச நம்பர். சரிங்களா? ஏன்னா என்ன கொடுத்துருந்தா இதனுடைய வேல்யூவில் 50% என்னன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? இப்போ வாங்க, 50/100 × 3500. ஸோ கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ 0 கேன்சல் பண்ணுங்கள். 35 × 5 1750. சரிங்களா? இதான் ஆன்சர். சரி, ஓகே. இந்த 1750ன்ற ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்க. இது வந்து நீங்கள் எப்போவுமே ஸ்கூலில் காலேஜில் போடுற ப்ரீஃப் மெத்தட். இது வந்து ப்ரீஃப். சரிங்களா? இதே இதை நம்ம ஈஸியஸ்ட் மெத்தடில் ஒன்றில் போடலாம் பாருங்கள். அது என்ன மெத்தட்னு பாருங்கள். இன்டர்போலேஷன் மெத்தட். இன்டர்போலேஷன் என்ன, இன்டர்போலேட் பண்ணுறது. சரிங்களா? இது நீங்கள் கொஸ்டினை நல்லா படித்தாலே ஈஸியாக போட்டுடலாம். கொஸ்டின் இதை வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இன்டர்போலேஷன் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டுக்கிறோம், வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். மெயினாக நம்ம வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 தான் நம்ம மெயினாக சூஸ் பண்ணிக்கணும். 100க்கு எவ்வளவு அப்படின்றது தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். சரிங்களா? எப்போவுமே. சரி, இப்போ கொஸ்டினை படிங்க. இப்போ இந்த கொஸ்டின் வாங்க. 20% ஆஃப் அ நம்பர் 700ன்னு வந்துச்சா? 20%க்கு 700 வேல்யூ. அதே இது 50% ஆஃப் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? 50%, அப்போ 50க்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ இது அதே மாதிரி தானே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இது பாருங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ணி இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியாக போட்டுருங்க. இன்ட்டு 50 டிவைடட் பை எப்போ அந்த 20 கீழே தான் வரும். சரிங்களா? ஸோ அப்படின்றப்ப நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள், என்ன வந்துடும், 1750. சரிங்களா? இது எப்படி ஒரே ஸ்டெப்பில் ஈஸியாக போட்டிங்களா? பாருங்கள், இதுக்கும் எவ்வளோ பாருங்கள், இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சேம் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெத்தட்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், இப்போ பேங்க் எக்ஸாமுக்குலாம் டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா பெட்டர் யூ மூவ் ஆன் டு இன்டர்போலேஷன் மெத்தட். சரிங்களா? ஸோ இன்டர்போலேஷன் மெத்தடில் கொஞ்சம் அதோட ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். சரிங்களா? ஓகே, சரி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இதில் 4th 5th பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் ஆஃப்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா டிக்ரீஸ் ஆஃப் அப்படின்னு ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இன்க்ரீஸ் ஆஃப் இல்லை டிக்ரீஸ் ஆஃப் அப்படின்னு. சரிங்களா? இப்போ பாருங்க. சரி, இதில் உள்ள கொஸ்டின் பாருங்கள். 4th ப்ராப்ளம். வாட் இஸ் 30% increase of 350? சரிங்களா? வாட் இஸ் 30% increase of 350? இந்த increase of 350க்கு 30% என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? increase of 350க்கு 30% என்ன அப்படின்னு கொஸ்டினை நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ பழைய இதிலே பாருங்கள். சரிங்களா? பழைய மாடலில் பாருங்கள். இப்போ 30/10
30% 30/100 இன்ட்டு 350 சரிங்களா. ஓகே. இப்போ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இது பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஆன்சர் வந்து 1059 வந்துடுதுங்களா. சரி ஓகே. இந்த வேல்யூ வந்துச்சு 30% வேல்யூ வந்துச்சு. இன்க்ரீஸ் ஆஃப் 350 அந்த 350யோட இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்றப்ப வாட் இஸ் 30% இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ இந்த 30% வேல்யூ ப்ளஸ் இந்த இன்க்ரீஸ் ஆஃப் 350 சரிங்களா. அப்படின்னா 350 105 சரிங்களா. ஆன்சர் வந்து உங்களுக்கு 455. இதான் இன்க்ரீஸ் மெத்தட் சரிங்களா. புரியுதா? கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுட்டிங்கன்னா கரெக்டாக போட்டுருவோம். ஓகேங்களா. சரி. அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 5. இது அதே கொஸ்டின் எடுத்துக்கலாம். டிக்ரீஸ்க்கு பார்க்குறீங்களா. இப்போ அதே கொஸ்டின் எடுக்கிறேன் பாருங்கள். வாட் இஸ் 30% டிக்ரீஸ் ஆஃப் 350 சரிங்களா. இதோ அதே மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் சேம் தாங்க. இதோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். 30% 30/100 இன்ட்டு 350 இது கேல்குலேட் பண்ணுங்கள். 105 வருதுங்களா. சரிங்களா. இப்போ உங்களுக்கு இதில் இன்டர்போலேஷன் மெத்தட் சொல்ல மறந்துட்டேன். சரி ஓகே. இப்போ இதில் பாருங்கள். இதில் இன்டர்போலேஷன் மெத்தட் பாருங்கள். இதில் இன்டர்போலேஷன் மெத்தட் வரும் பாருங்கள். அது எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா. இது வந்து 105 ஆன்சர் வந்துருச்சுங்களா. இப்போ டிக்ரீஸ் ஆஃப் 350 அப்படின்னா என்ன, 350 105 மைனஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் ஆன்சர். $245 சரிங்களா. ஓகே. இப்போ இதில் இன்டர்போலேஷன் மெத்தட் பாருங்கள். சரிங்களா. இப்போ இன்டர்போலேஷன் மெத்தட் வாங்க. பெர்சன்டேஜ் வேல்யூ சேம் அப்போ தான் சொன்ன மாதிரி எழுதுங்க. அதான் நான் சொன்ன மாதிரி 100க்கு எடுத்துக்கணும் சரிங்களா. பெர்சன்டேஜ் அப்படின்னா 100க்கு எடுத்துக்கணும் சரிங்களா. ஓகே. இப்போ 100க்கு இந்த வேல்யூ எடுத்துக்கணும். 350ங்களா. 350. அப்போது நம்ம டிக்ரீஸ் வாட் இஸ் 30% டிக்ரீஸ்னா 100க்கு 30% டிக்ரீஸ். அப்போ அதில் 100 மைனஸ் 30க்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க வரும். இதே இது முந்தின ப்ராப்ளம்லாம் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்களா. இன்க்ரீஸ்னால் நீங்கள் என்ன போடுவீங்க, 100 + 30 போடுவீங்க சரிங்களா. ஓகே. நான் இதை முடிச்சுட்டு அதையும் போட்டுறேன். ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ பாருங்கள். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 350 இன்ட்டு இது 70/100 சரிங்களா. ஆன்சர் என்ன, 245. அவ்வளோதான். இது ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. இப்போ இதுலேயும் பார்த்துருங்க. இதுலேயும் போட்டு விட்ருவோம் உங்களுக்கு சரிங்களா. இப்போ இதில் வாங்க. இதில் இன்டர்போலேஷன் மெத்தட் பாருங்கள். 100க்கு வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. பெர்சன்டேஜ் வேல்யூ 100க்கு 350னா இப்போ இன்க்ரீஸ்ன்னு கேட்டிருக்கானா. இன்க்ரீஸ் ஆஃப் 30%. அப்போ 100 + 30 ஆஃப் x. இப்போ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூ 455 சரிங்களா. ஓகே. சரி. ப்ராப்ளம் நம்பர் 6. ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 6. இது கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 45 into something is equal to 25% of 900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. இது ஆஸ் யூஷுவல் படி தாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போடுங்க. 25 into 900 divided by 100 into 45 தாங்க. 9 5 சரிங்களா. ஆன்சர் என்ன உங்களுக்கு 5. அவ்வளோ. இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடணும். ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதாக ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 7 சரிங்களா. ஓகே. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 63% ஆஃப் 3/4/7. இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்றப்ப 7 × 3 மல்டிப்ளை பண்ணுங்கள் +4 ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போது
21 plus 4, 25 by 7. அப்போ 63% of 25 by 7 எப்படின்னு பாருங்க, 63 divided by 100 into 25 by 7. அவ்வளோ. ஸோ இதை யூஸ்வலாக டிவைட் பண்ணிங்கன்னா 2.25. இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 7. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 8. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதே தான், கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இஃப் 9% ஆஃப் A is same as 3% of B, then 30% of A is same as அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். சரிங்களா? சரி, இதில் இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டில் உள்ள மாதிரி பாருங்கள். இப்போவும் ஃபஸ்ட்டு உள்ள கான்செப்ட் அப்படியே கொடுக்குற மாதிரி, ஃபஸ்ட்டு உள்ள 9% ஆஃப் ஏ இஸ் சேம்னா ஈக்குவல் டு 3% ஆஃப் பி. இதை ஃபஸ்ட் கால்குலேட் பண்ணுவோமா? ஓகே, 9% 9/100 இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 3/100 இன்ட்டு பி. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ கேன்சல் பண்ணுங்கள், சைடில் வச்சு 100 3 3 9. சரிங்களா? 3a இஸ் ஈக்குவல் டு பி, b is equal to 3 times of a. ஸோ இதெல்லாம் சைட் பை சைடாக வச்சே கேன்சல் பண்ணிடுங்க, ஏன்னா அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தால் நேரம் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இப்படியே சைட் பை சைடில் வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வாங்க செகண்ட் ஸ்டெப்புக்கு போகும். இப்போ அதே மாதிரி தான் 30% ஆஃப் ஏ வந்து அதனுடைய பிக்கு எவ்வளோ சேமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த பாருங்க, இப்போ அதே மாதிரி 30% 30/100 ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த பி இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா? சரிங்களா? இப்போ அதை அப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம். 30/100 ஏ இஸ் ஈக்குவல் டு 3a இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை 100 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி சைட்லேயே கேன்சல் பண்ணுங்க. 3a இது 30a 10a. சரிங்களா? சாரி 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. அவ்வளோதான், முடிஞ்சு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உள்ள டஃபஸ்ட் சம்ஸ் ஓரளவு டஃப்னு கிடையாது, ஓரளவுக்கு ஈஸியஸ்ட் தான் இருக்கும். அரித்மெட்டிக் ரிலேட்டட் பர்சன்டேஜ் எல்லாமே பார்ப்போம். சரிங்களா? ஓகே.